முதல்ல நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க அதை பேசிடலாங்களா? எஸ் சார். விருதுநகர் மாவட்டம் எங்கள் ஊர் சார். விருதுநகர் மாவட்டத்தில் பத்ராயிரம் ஒன்றியம் சேதனாரபுரம் தான் எங்கள் ஊர். நாங்கள் வந்து ஒரு விவசாய ஃபேமிலி. ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஐகோ அப்படின்ற பேரில் நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க. ஒரு திரும்ப திரும்ப பார்க்குறப்ப அந்த அந்த கதாபாத்திரம் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வருது. அமெரிக்கன் கல்லூரி, குறிப்பாக நான் வந்து தமிழ் படிக்க போகிறேன். அங்கே தமிழ் துறையில் எங்களுக்கு இருந்த சிலபஸ் அது வந்து எனக்குள்ள இப்போ கவிதையை எடுத்துட்டோம்னா கவிதையை எப்படி ரசிக்கிறது, சங்க கவிதைகளை எப்படி ரசிக்கிறது, நவீன சிறுகதைகளை எப்படி ரசிக்கிறது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ரசிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸா? அது வரைக்கும் எனக்கு தமிழில் அப்படி ஒரு ரசித்தது கூட நான் இல்லை. எனக்குள்ள தோன்றுனது அமெரிக்கன் கல்லூரி. அந்த கல்லூரியில் இந்த சிலபஸ் உதாரணமாக நான் எடுத்துக்கணும், கவிதையும் ரசனையும். அந்த 3 நாள் பயிரங்க என்னோடய வாழ்க்கையை மாற்றினது சார். அந்த 3 நாள் பயிலரங்கம் வந்து நாடகம். நாடகத்தில் அந்த நாடக பேச்சு சார். அங்கே போயிட்டு நாங்கள் நடிப்பு அப்படிங்கிறது வந்து மார்னிங்லேருந்தே வர்ற ஒரு ஆர்ட்டோ அப்படின்னு நாங்கள் நினச்ச இந்த இடம் அப்படியே இல்லாமல் இல்லை. நடிப்பை வந்து கற்றுக்க முடியும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். எஸ் திருநாவுக்கரசு நாடகம், சினிமா இப்படி இந்த தளங்களில் மிக பெரும் அளவில் முத்திரை பதிக்கக்கூடியவர். ஒரு திரைப்படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்தேன், ஒரு வியப்பாக இருந்தது. பின்னணியை விசாரிக்கும் போது நிறைய புதிய தகவல்கள் அவரை பற்றி கிடைக்கிது. அந்த பின்னணியோடு நம்ம அவரை இன்றைக்கி சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். மறுக்கப்பட்ட நீதி, டாக்டர் தமிழ் சிலம்பரசன் எடுத்த அந்த ஃபியூச்சர் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. அந்த படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ஆமாம் சார். ஐகோ அப்படின்ற பேரில் நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க. ஒரு திரும்ப திரும்ப பார்க்குறப்ப அந்த அந்த கதாபாத்திரம் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வருது, ஒரு கோபம் வருது. நீங்கள் அதுவாகவே மாறி இருக்கிறீங்க. அப்போ தான் நான் உங்களை பற்றி விசாரிக்கிறேன். குறிப்பாக அந்த அந்த தரையில் அடிக்கடி அந்த இது காலை வந்து உதச்சிக்கிறீங்கல்ல. எஸ் சார். ஆமாம் சார். ஆமாம். உங்களுக்கான அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற அந்த இடம் அது. இது இன்னும் மற்ற விஷயங்கள் நீங்கள் இதெல்லாம் அது எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. விசாரிக்கும் போது இன்னும் புதிய தகவல்கள் உங்களை பற்றி நிறைய. நீங்கள் ஒரு நடிகர், சினிமாவில் நடிக்கிறவர், நடிக்கிறதுக்காக வரீங்க. ஆமாம் சார். ஆனால் நாடகத்துலேயும் மிகப்பெரிய அளவில் ஒரு பேர் இருக்குது உங்களுக்கு. முதல்ல நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க அதை பேசிடலாங்களா? எஸ் சார். விருதுநகர் மாவட்டம் எங்கள் ஊர் சார். விருதுநகர் மாவட்டத்தில் பத்ராயிரம் ஒன்றியம் சேதனாரபுரம் தான் எங்கள் ஊர். நாங்கள் வந்து ஒரு விவசாய ஃபேமிலியில் தான் வரேன். பள்ளியில் நாங்கள் எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்துலேயே படிக்கிறோம். ஒரு 8th வரைக்கும் எங்கள் ஊர்லேயே இருக்குது நடுநிலைப்பள்ளி, சேதனாரபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அங்கேயே படித்தேன். அப்புறம் அங்கே நான் 10th 9th 10thக்குலாம் நாங்கள் பக்கத்து ஊருக்கு தான் நாங்கள் போயிட்டு நடந்து போய் தான் படிக்க போவோம். சில நேரங்களில் பஸ்ஸில் மொத்தமாக ஏறி படிக்க போவோம். 11th 12th அங்கே போனேன். என்ன ஒரு எல்லாம் வத்திராயிருப்பு சார். பக்கத்தில் வந்து நாங்கள் 8 வரைக்கும் தான் எங்கள் ஊரில் படிக்க முடியும். 9க்கு மேலே நாங்கள் என்ன செய்யணும்னா பக்கத்து ஊருக்கு தான் நாங்கள் படிப்போம். வத்திராயிருப்பில் தான் படிப்போம். நான் அப்போ வரைக்கும் என்னை அறியாமல் நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன் சார். ஆனால் இப்போ நம்மளுக்குள்ள அந்த ஒரு கலைஞன் ஆகணும், ஒரு உணர்வை வெளிப்படுத்தணும், நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நம்ம யாரையாவது நம்ம லிட்டரலாக பேசி மகிழ்விக்கிறத விட ஏதாவது ஒன்று பண்ணி அதன் மூலமாக வெளிப்படணுங்கிறது என்னை அறியாமே இருந்திருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ஊரில் விளையாட்டுகளை வச்சோ இல்லை யார் மாதிரியோ நாங்கள் வந்து பேசி காமிச்சோ. சின்ன வயசில் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க நான் ஏதாவது பொருளை பார்த்தானா அந்த பொருளை பாட்டாக பாடுவேன். எதுக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனால் உங்களை நானாவே பண்ணுவேன். மற்ற நேரம் நான் அமைதியான ஒரு ஆள் தான். ஸோ இப்படி தான் சார் என்னுடைய 12th வரைக்கும் இருந்தது. என்னுடைய சேஞ்சஸ் வந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரிக்கு நான் போன பிறகு, அமெரிக்கன் கல்லூரி குறிப்பாக நான் வந்து தமிழ் படிக்க போகிறேன். அங்கே தமிழ் துறையில் எங்களுக்கு இருந்த சிலபஸ் அது வந்து எனக்குள்ள இப்போ கவிதையை எடுத்துட்டோம்னா கவிதையை எப்படி ரசிக்கிறது, சங்க கவிதைகளை எப்படி ரசிக்கிறது,
நவீன சிறுகதைகளை எப்படி ரசிக்கிறது. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ரசிக்கிறதுக்கு ஒரு ஒரு கோர்ஸா? எனக்கு இது வரைக்கும் சார் அது நீங்க சொல்றத ரசிக்கிறது அப்படின்னா நெகிழ்ச்சி. ஒரு இதில் வந்து நெகிழ்ச்சி என்பது தமிழுக்குள்ளாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை. ஆமாம் சார், தமிழுக்குள்ளாக இருக்கு. அது வரைக்கும் எனக்கு தமிழில் அப்படி ஒரு ரசித்தது கூட நான் இல்லை. எனக்குள்ள தூண்டுனது அமெரிக்கன் கல்லூரி. அந்த கல்லூரியில் இருந்த சிலபஸ் உதாரணமாக நான் எடுத்துக்கணும், கவிதையும் ரசனையும். கவிதையை எப்படி ரசிக்கிறது, அதில் அவங்க சிலபஸ் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து இப்போ தற்கால கவிதையில் வரைக்கும் சிறந்த கவிதையில பூரா தொகுத்து வச்சிருந்து ஒரு ஆசிரியர் என்ன செய்வார்னா அந்த ஒவ்வொரு கவிதையிலையும் வாசிப்பார். நாங்கள் உட்காந்து அதை கேட்போம். அவர் எங்களுக்கு எப்படி அந்த கவிதையை பார்க்கணும், அதை எப்படி ரசிக்கணுமே எங்களுக்கு சொல்லி தருவார். இப்படி தான் எங்களுக்கு அப்படியே ரசனையெல்லாம் தூண்ட ஆரம்பித்தேன். எவ்வளவு நான் இன்ஸ்பயர் நாங்களாம் கவிதை எழுதலாம் போல, நம்மளும் கவிஞனாகலாமா, நம்மளும் கவிதை எழுதலாமா, அந்த அளவுக்கு அது தூண்டுனது. அப்படியே இன்னொரு கிளாஸ் பண்ணோம்னா எங்களுக்கு நாவல் அம்மா வந்தாலோ, இதோ மலரும் சருகும் சு வெங்கடேசன், என்னோட டீச்சர் சில மனோகரன் சார், நிறைய பேர் என்ன செய்வாங்க என்னோட பேராசிரியர்கள், அவங்க நடத்துகிற அந்த பாடத்தை கவனிக்க எங்களுக்கு வந்து நாங்களும் அந்த கற்பனை ஓட்டத்துக்குள்ளே போக ஆரம்பித்தோம். எனக்கு ரொம்ப அந்த கதைக்குள்ளே நம்ம புழங்குறது, அந்த கற்பனைக்குள்ளே பிரவேசிக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தது சார். இப்படிலாம் இருக்க எங்கள் சிலபஸில் நாடகம் அப்படின்னு ஒரு சிலபஸ் வந்துச்சு. அதுக்கு நாங்கள் கொடைக்கானலில் போய் நாங்கள் ஒரு 3 நாள் பயிலரங்கத்துக்கு போனோம். அந்த 3 நாள் பயிலரங்கம் என்னோட வாழ்க்கையே மாற்றினது சார். அந்த 3 நாள் பயிலரங்கம் வந்து நாடகம். நாடகத்தில் அந்த நாடக பயிற்சி சார். அங்கே போயிட்டு நாங்கள் காலையில் ஒரு 6 o'clock இருந்து ஒரு 11:30 வரைக்கும் ஒர்க் பண்ணுறோம். இப்படி வேலை செய்யலாமா அப்படி இருக்கும். எல்லாமே நாங்கள் வந்து எங்களுக்குள்ள என்ன தோணுதோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சால் அது சரியாக இருக்கு, அதெல்லாமே அக்செப்ட் பண்ணுறாங்க. என் மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை நான் வெளிப்படுத்துகிறேன், அது வந்து சரின்னு சொல்கிறாங்க. நான் ஏதோ படிச்சுட்டு வந்து யார் சொன்னதோ கேட்டு வந்து சொல்கிறது கூட இல்லை. என்னுடைய உணர்வுகளையும் நான் கடந்து வந்த பாதைகளையும் அங்கீகரிக்கக்கூடிய அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா அது இருந்தது. எனக்கு ரொம்ப அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஒருவேளை நம்ம இதுதான் நம்ம திறமையோ அப்படின்னா இருந்தது, நம்ம இங்கே தான் வெளிப்படுறோமோலாம் இருந்தது. அந்த 3 நாள் ஒர்க் ஷாப் சார். அந்த 3 நாள் ஒர்க் ஷாப் நடிப்பை பற்றி சொல்கிறீங்க, நாடகத்தை பற்றி சொல்கிறீங்க, அந்த இடத்துல ரெண்டுமே வருது சார். ஆமாம். ஸோ நான் முதல்ல பெர்ஃபார்மராக உள்ள எங்களை அறியாமல் நடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த 3 நாள் ஒர்க் ஷாப் எங்களுக்கு வந்து இம்ப்ரவைசேஷன், இமேஜினேஷன், ஸோ வாய்ஸ் எக்ஸசைஸ், குரலை மேம்படுத்துறதுக்கு ஒரு பயிற்சி இருக்கா. ஸோ மொத்த கான்செப்ட்லேயும் நடிப்பை வந்து கற்றுக்கிட முடியுமா. நடிப்பு அப்படிங்கிறது வந்து மார்னிங்லேருந்தே வர்ற ஒரு ஆர்ட்டோ அப்படின்னு நாங்கள் நினச்ச இந்த இடம் அப்படியே இல்லாமகி, இல்லை நடிப்பை வந்து கற்றுக்கிட முடியும். இது ஒரு ஸ்கில், அதுக்கான பயிற்சி முறைகள் இருக்கு. அந்த எண்ணம் தான் இப்போ பின்னால் நீங்கள் வந்துட்டு தனியாக நடிப்பு பயிற்சி கல்லூரின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நடிப்பு பயிற்சி நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்று இல்லை, நான் சொல்ல இதை பற்றி விரிவாக பேசுவோம். அன்னைக்கு நீங்கள் அந்த 3 நாள் பயிற்சி கொடைக்கானல் இருக்கிறப்ப அந்த இதையும் கற்றுக்கிட முடியும், ஆமாம் சார், இதுவும் ஒரு ஸ்கில் ஒர்க்கு தான் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அங்கே வந்தது. ஆமாம் சார். அங்கேருந்து எப்படி பயணிக்கிறீங்க? அந்த 3 நாள் பயிற்சி முடியுது உங்களுக்கு? என்னுடைய பயிற்சியாளர் அங்கே இருந்தது, எனக்கு பயிற்சி அளிக்க அங்கே வந்தது சார் சண்முகராஜா, நடிகர் சண்முகராஜா. அவரும் அமெரிக்கன் கல்லூரி அலுமினி. அப்புறம் அமெரிக்கன் கல்லூரி அலுமினி அனீஸ் இயக்குனர், திருமணம்ங்கிற நிக்கான ஒரு படத்தோட இயக்குனர். ஸோ அவங்க 2 வந்திருந்தாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது பேராசிரியர் பிரபாகர் வேதமாணிக்கம். அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்படியே எங்களை அறியாமல் சார், நாங்கள் வந்து வில்லேஜ்லேருந்து வரோம். எங்கள் டீச்சர் வந்து சொல்கிறார், அவர் தான் ஓன் ஸ்டெப் எடுக்கிறாரு சார். அப்போ எங்களுக்கு ஒரு 800 ரூபா தேவைப்படுது சார். அந்த ஒர்க் ஷாப் நாங்கள் வந்து கல்லூரியிலேருந்து தரல, மாணவர்களே கலெக்ட் பண்ணி உள்ளே வரணும். இந்த 800 ரூபா கொடுக்கறதுனால என் குடும்பமே நாசமாக போய் நடுத்தருக்கு வந்துடும் சொல்கிறவங்க மட்டும் கைதுக்கு, அவன் மட்டும் வர வேண்டாம் சொல்கிறாருங்க டீச்சர் சொல்கிறார். அவரோட நோக்கம் எப்படியாவது எங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்துடணும். யாருமே நான் கைதுக்குள்ளே எப்படி நான் பணம் கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே வந்தோம். ஆனால் அதுதான் எங்கள் வாழ்க்கையை மாற்றினது. அப்படியே ஒரு ஷாப் போனோம் சார். 2வது நாள் நைட்டு சார் என்னுடைய டீச்சர் வந்து கூப்பிட்டு என்னை கேட்டார், உனக்கு இந்த நாடகம் இந்த நடிப்புக்கு உனக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னு நினைக்கேன், நம்ம நாடகக்குள்ளே வந்து சேர்ந்துருப்பா, கல்லூரி நாடகக்குள்ளே வந்து சேர்ந்துருப்பா அப்படின்னா. நான் அப்போ வந்து ஒரு பிஜிடிசி 1 year கோர்ஸ் பண்ணேன் சார். நான் அப்போ
பிஏக்கு மேலே எம்ஏ படிக்க மாட்டோம்னு நான் நினச்சிருந்தேன். நம்ம பிஏ தான் படிப்போம், பிஏ படிக்கிறதே இவ்வளோ கஷ்டமாயிருச்சு, நம்ம இந்த இப்போ பிஏ பிஜிடிசிஏ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை ஒரு 1 இயர் நான் மதுரையில் படித்தேன். அப்போ நான் சொன்னேன், சார் நான் அதை முடிச்சுட்டு வரேன்னு. சரிப்பா வாப்பா அப்படின்னாரு. அப்புறம் நான் தேடியில் போய் நாடகத்துறை போய் சேர்ந்தேன். நாடகத்துறை போனதுக்கப்புறம் எனக்கு நாடகத்து மேலே ரொம்ப அந்த பயிற்சி, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆடியன்ஸோடைய அந்த ரெக்கக்னேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அது மேலே ரொம்ப ஆர்வம் வந்தது. அப்புறம் நான் மற்ற எல்லாத்தையும் விட நாடகத்தில் நான் வந்து நான் ஓப்பனாக நான் எளிமையாக வெளிப்பட்டுக்கிட்டது எனக்கு ஃபீல் ஆனது. எங்கள் கல்லூரியில் வந்து அந்த நேரத்தில் சார் எல்லாருமே ஒவ்வொரு இதுலேயும் திறமையில் இருப்பாங்க. ஒருத்தன் கவிதை எழுதுவாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க. எனக்கு என்ன அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அதில் எனக்கு நாடகத்துறை மேலே ஆர்வம் வந்தது. அப்படியே இருந்திருக்கும் போது பிஏவோட முடிய போகிற தருவாயில் இருக்கும்போது திடீர்னு பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 40 நாள் பயிலரங்கு நடந்தது. அது தேசிய நாடகப்பள்ளியும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த 40 நாள் பயிலரங்கில் போய் நான் கலந்துருந்தேன். 40 நாள் பயிலரங்கு போகும்போது எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக என் மேலே அவ்வளோ நம்பிக்கை அந்த பயிலரங்கு எனக்கு கொடுத்தது. அந்த பயிலரங்கில் நான் அமெரிக்கன் குழுவிலேருந்து நாங்கள் வரோம், பாண்டிச்சேரி நாடகத்துறையிலேருந்து இருக்க மாணவர்கள் இருக்காங்க, கூத்துப்பட்டியிலேருந்து சில மாணவர்கள் வந்து சேர்றாங்க, நாகர்கோயிலிருந்து சில மாணவர்கள் சேர்ந்துருந்தாங்க. எல்லாருமே நாங்கள் சேர்ந்துருந்து அங்கே அந்த பயிற்சி ஏற்றோம். அந்த பயிற்சியில் அந்த 40 நாள் பயிலரங்கு நடக்குது. அந்த பயிலரங்கில் எனக்கு இன்னும் நாடகத்துறை, நம்ம நடிப்பு நம்மளுக்கு நல்லா வருதோ, நடிப்பில் நம்ம வெளிப்படலாம் அப்படின்னு எனக்கு இருந்தது சார். அப்புறம் அதுக்கு பிறகுதான் நீங்கள் எம்ஏ வரீங்க. எம்ஏ வந்து என்னோட டீச்சரே என்ன செய்கிறாரு, அவரே எம்ஏ வந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் எனக்கு சீட்டை வாங்கி என்னஞ்சிடாரு, அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து எம்ஏ சேர்ந்துருப்பா பண்ணிட்டார். நாடகத்துறை நீ சேர்றியான்னு எங்கள் டீச்சர் கேட்டார். நீ நாடகமே படிச்சிருப்பா பாண்டிச்சேரியில் அப்படின்னாரு. எனக்கு அப்போ சார் உண்மை என்னன்னா, எனக்கு நாடகத்துறையிலே போனால் நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்குமா, இல்லை நம்மளுக்கு அது அவ்வளோ தூரம் வந்துருமாங்கிற ஒரு டவுட் இருந்தது. அதனால் நான் வந்து எதுக்கும் சேஃப்டிக்கு நம்ம நினைஞ்சிக்கலாம், எம்ஏ தமிழும் படிச்சுக்கிடுவோம், நாடகமும் அங்கே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் நான் அது ஓகேன்னு சொன்னேன். அப்புறம் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் எம்ஏ படித்தேன். எம்ஏ படிக்கும்போதும் நாடகம் பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தோம். கல்லூரி முடிக்க நாங்கள் ரெகுலராக நினைச்சுவோம் நாடக பயிற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அப்போது நான் டிசைட் பண்ணேன், நான் வந்து எம்ஏவுக்கு அப்புறம் நான் வந்து இல்லை இப்போ அந்த படிச்சிட்டிங்க, அதுவும் அந்த கட்டத்தில் வந்து எம்ஏலாம் இருந்தது ஒரு பெரிய இது, உடனே வேலையை தேடி போயிடலாம் இங்கே ஒரு இடத்துல. இதுதான் ஏதோ ஒரு வேலையை தேடி போகிறதா, இல்லை எதுதான் எப்போ முடிவு எடுக்கிறீங்களே, அந்த நாடகன்றதை அப்பயே முடிவு எடுத்துட்டிங்களா நீங்கள்? இதுதான் எனக்கு வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறத நான் எம்ஏல இருந்து ஒரு எம்ஏல நான் அதை தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எம்ஃபில் வரும்பொழுது அதை இன்னும் மேலும் தீர்மானிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நாடகத்துறை, நடிப்பு, குறிப்பாக அதிலே நடிப்பில் தான் எனக்கு சார் ரொம்ப ஆர்வம். நாடகம் இருந்தாலும் கூட நான் உண்மையில் எனக்குள்ள வந்து ஒரு நடிகனாக நம்ம இருக்கணும், ஒரு நடிகனுடைய லைஃப் ஸ்டைலில் வாழணும், ஒரு நடிகன் வந்து பார்க்குற எல்லா மனிதர்களாகவும் நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த துறையில் இருக்குது. இந்த லைஃப்பில் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஆசை அந்த நேரம் வந்து இருந்தது, இப்போ இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நான் வந்து எம்ஃபில் படித்தேன், எம்ஃபில் வரை படித்தேன். எம்ஃபிலுக்கு அப்புறம் சார் நான் வந்து என்னோடய டீச்சர்கிட்ட எம்ஏவே நான் தான் தயாரானேன். எங்கள் டீச்சர் சொல்லுவார், இப்போ நீங்கள் வந்து நாடகத்துறைக்கு போகிறவங்க ஒரு நடிகனாக இருக்கிறவன் அவன் கூட்டு லேர்னராக இருக்கணும், சாதாரண மாணவர்களோட நீங்கள் அதிகமாக நினைச்சணும், உழைக்கணும் அப்படின்பாரு. நீங்கள் தமிழ் நம்ம சிலபஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வேகமாக படித்து முடிச்சு அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் மீதி நேரங்கள் எல்லாமே நீங்கள் பயிற்சி செய்யணும். அப்படி பயிற்சி பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம் சார், தயாரானோம். அந்த எம்ஏவே எனக்கு வந்து என்எஸ்டிக்கான ஒரு மறைமுகமாக, அதாவது ஒரு மீதி நேரங்களில் என்எஸ்டிக்கான ஒரு தயார் நிலை தான். அப்போ தான் நான் அந்த பிளேயில் நடிக்கிறது, நான் சொந்தமாக நாடகம் பண்ண ஆரம்பிக்கிறது, இந்த வேலைகள்லாம் நடந்தது. அமெரிக்கன் கல்லூரியில் இருந்துட்டு நேரடியாக அந்த என்எஸ்டின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. ஆமாம் சார். நேராக அங்கே போயிடுறீங்களா, இடையில ஏதாவது பயிற்சியில் இருந்துட்டு இருந்தீங்களா? நாங்கள் நிறைய நாடகங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம் சார், நாடக பயிற்சி செஞ்சுட்டே இருந்தோம். நான் 3வது முறை தான் நான் தேசிய நாடகத்தில் நான் செலக்ட் ஆனேன். எனக்கு அதில் சேர்றது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் செலக்ட் ஆகலை. செகண்ட் இன்டர்வியூவில் வந்து
ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டேன். ஆனால் செகண்ட் ரவுண்டில் நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன், ம் செலக்டட் ஆகலை. ம் இல்லை, அது அதனுடைய அந்த தேசிய நாடக பள்ளி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தேர்வு முறை தான் எப்படி, ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதையும் சேர்த்து சொல்லுங்களேன். அது வருஷத்துக்கு முதல்ல எவ்வளோ பேர் தேர்ந்தெடுப்பாங்க, எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க சுமாரா? வருஷத்துக்கு நீங்கள் சேர்ந்த கட்டத்தில் அதே சொல்லுங்களேன். நான் என்னுடைய டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க சார், நான் ஆகும்போது ஒரு 14,500 பேர் வந்து அப்ளை பண்ணாங்க. இந்தியா முழுக்க இருந்து இந்தியா முழுவதும் 14,500 பேர் அப்ளை அப்ளிகேஷன் பண்ணாங்க. சரிங்க. அதில் அவங்க அப்ளிகேஷன் குவாலிஃபைட்லேயே நிறைய பேர் அவங்க அதை நீக்கம் செஞ்சுருவாங்க. அதில் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1000க்கு மேலே ஒரு அப்ளிகேஷன்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே அப்ளிகேஷன்லேயே குவாலிஃபைட் இருக்குது. மொத்தம் எத்தனை சீட்டு தான் அங்கே இருக்குது? 26 பேர் சார். வெறும் 26 பேர் எடுத்து 14,500 அப்ளிகேஷனில். ஆமாம் சார். 13,500 தள்ளி வச்சுட்டு ஆமாம் சார் வெறும் 1000 மட்டும் எடுக்கிறாங்க. ஆமாம் சார். அந்த 1000க்குள்ளே 28 பேர் செலக்ட், 26 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. 26 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. நான் படிக்கும்போது 5 இடங்கள்ல இன்டர்வியூ நடக்கும் சார். இப்போ சவுத் இந்தியாவுக்கு பெங்களூரில் மட்டும் நடந்தது. அப்போ நாங்கள் எல்லாருமே பெங்களூர் போவோம். அப்ளிகேஷன் நாங்கள் பாஸ் ஆகிட்டோம்னா எங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அங்கே வந்து நாங்கள் ஒரு தனிநபர் நடிப்பு நடிச்சு காமிக்கணும், ஒரு சிங்கிங். அவங்க வந்து எங்களுக்கு ஹிந்தியில் 3 நாடகம் டைலாக் அனுப்புவாங்க. அதில் ஏதாவது ஒன்று நாங்கள் செலக்ட் பண்ணி நடிக்கணும். கவிதை அனுப்புவாங்க, அதில் ஒன்று செலக்ட் பண்ணி நாங்கள் நடிப்போம். அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள், ஆடல், ஏதாவது ஸ்டண்டு, ஏதாவது சிலம்பம், மார்ஷியல் ஆர்ட் ஃபார்ம் ஏதாவது நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும். கொஞ்சம் ரிட்டன் டெஸ்ட் வேறு இருக்கும். இதில் எங்களுடைய செயல்பாடை பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, எஸ் எங்களுக்கு செலெக்ஷன் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு எங்களுக்கு தெரியும் நீங்கள் செலக்டட் அப்படின்னு. அப்படி செலக்ட் ஆகிட்டோம்னா எங்களுக்கு 1 மந்த் கழிச்சு இந்த 5 சென்டரில் இந்தியா முழுவதும் நடந்த எல்லா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நடந்த செலக்ட் ஆனவங்க எல்லாருமே ஒரு 5 நாள் டெல்லியில் நாங்கள் 5 நாள் ஒர்க் ஷாப் நடக்கும் சார். அங்கே வந்து இங்கே இப்போ பெங்களூர் போன இடம் தேர்வு செய்கிற இடம் இல்லை, அது முதல் சுற்று தான் சார். முதல் சுற்றுக்கு மட்டும். இங்கே நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம்னா நியூ டெல்லி போகிறோம். நியூ டெல்லியில் என்எஸ்டிலே அந்த 5 நாள் ஒர்க் ஷாப் நடந்தது எங்களுக்கு. அந்த 5 நாள் ஒர்க் ஷாப்பில் நாங்கள் எல்லா மாணவர்களுமே எல்லாருமே கலந்து என்ன செய்கிறோம். அதில் அவங்க என்ன செய்வாங்க, 5 டீமாவோ 4 டீமாவோ பிரித்து என்ன செய்வாங்க. அதே கேம்பஸில் 4-5 இடங்கள்ல எங்களுக்கு ஒர்க் ஷாப் தான் சார், பயிலரங்கமே நடக்கும் சார். அந்த பயிலரங்கில் நாங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், நாங்கள் மாணவர்களோட எப்படி சேர்ந்து நாங்கள் பழகிறோம், எங்களால் அந்த சிலபஸை ஈஸியாக உள்வாங்கிட முடியுதா, எங்களுக்கு புரியுதா, நாங்கள் அவங்க சொல்லக்கூடிய எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுதா, கலந்துக்க முடியுதா, எங்களால் கம்யூனிகேஷன் எங்களுக்கு இருக்குதா, இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு புரிய மாட்டேங்க, ஃபியர் ஆகுறோமா, நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோமா, இல்லை ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோமா, இவன் உண்மைக்கே இவன் லேர்ன் பண்ண தான் வந்திருக்கிறானா, இது எல்லாத்தையுமே அவங்க என்ன செய்கிறாங்க எங்களுக்குள்ள அப்சர்வ் பண்ணுறாங்க. அந்த நாங்கள் எங்களை பற்றி சொன்னதை காட்டிலும் நாங்கள் அந்த பயிற்சியில் நாங்கள் ஈடுபடுறதை பார்த்து அந்த டீச்சர்ஸ் எங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, எங்களுக்கு நம்பர் தான் சார் இருக்கும். இப்போ எனக்கு 22 நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட தான் நான் உள்ளே இருப்பேன் எப்போவுமே. ஒரு கிளாஸில் ஒரு 18-20 டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா எங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு நாங்கள் பண்ணோம்னா மார்க் போடுவாங்க, அவ்வளோதான். எல்லா டீச்சர்ஸும் போடுற மார்க்கு தான் கடைசி ஃபைனலில் யாருக்கு அதிகமான மார்க் வந்திருக்குங்கிற அடிப்படையில் தான் அந்த 26 போய் ஒரு ஆள் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது என்எஸ்டி ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, எல்லா ஸ்டேட்லேருந்தும் இந்த நாடகத்துறையில் எக்ஸ்பர்ட்டையும் அந்த 5 நாள் ஒர்க் ஷாப்புக்கு வரவழைப்பாங்க. அவங்களும் அவங்களுக்கு மார்க் பண்ணுவாங்க, நாங்கள் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு பார்த்து அதுலேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 5 நாள் பயிலரங்க ஒர்க் ஷாப்பே எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறதுக்கான பயணத்தொகை, அங்கே எங்களுக்கு சாப்பாடுக்கு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிடுவாங்க, அவங்களே பார்த்துக்கிடுறாங்க. அந்த 5 நாள் ஒர்க் ஷாப்பே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 150 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. இதுவே அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது நம்பிக்கையில் அவங்க என்ன செய்கிறாங்க. அதை ரொம்ப நான் 40 நாள் ஒர்க் ஷாப் சொன்ன மாதிரி அதை விட இன்னும் ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஒர்க் ஷாப் அந்த இது இருந்தது. செலக்ட் ஆகாட்டாலும் அந்த ஒர்க் ஷாப்பே பயனுள்ளதுங்கிற அளவுக்கு அந்த ஒர்க் ஷாப் இருந்தது. ஆனால் செலக்ட் ஆகணும் தான் மனசு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் நான் செலக்ட் ஆகலை. தேர்ட் ரவுண்டு தான் நான் வந்து செலக்ட் ஆனேன். அந்த பயிற்சியில் ரொம்ப இன்னும் எனக்கு ஒரு எக்ஸசைஸ்லாம் எங்களை வந்து என்ன பண்ணாங்க, டெல்லியில் அங்கங்கே 5 இடங்களில்
5 பேர் எங்களை கூட்டு போனாங்க சார். டெல்லியில், நியூ டெல்லியில் அங்கங்கே வேற ஒரு இடங்கள, ஓல்டு டெல்லியில் எல்லா இடங்களையும் விட்டுட்டு இறக்கி விட்டு, நீங்கள் என்ன செய்யணும்னா ரியல் பீப்புள்ஸ் அப்சர்வ் பண்ணணும். அதில் யார் யார் இருக்கக்கூடாது, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, போலீஸ், குழந்தைகள், உடல் ஊனமுற்றவர்கள், இந்த மாதிரி அவங்கள மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டாம். மற்றபடி இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் என்ன செய்யணும், அப்சர்வ் பண்ணணும், அவங்களோட இன்டராக்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன செய்யணும், அவங்கள பற்றி நீங்கள் ரைட்டப்பும் எழுதியிருக்கணும். அவங்கள பற்றிய உங்களுடைய அனாட்டமி, அவங்க பாடி மூமெண்ட்ஸ் எப்படி இருந்தது எல்லாம் அதை பற்றி நீங்கள் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் டே எங்களுக்கு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும். அப்போ அவங்க எங்களுடைய அப்சர்வேஷனையும் அவங்க கவனிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள்லாம் அந்த இன்டர்வியூவில் அந்த 5 நாள் பயிலரங்கு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ரிசல்ட் அனுப்புகிறாங்க. அந்த ரிசல்ட்டை நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம்னா அப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு டாக்டர் செக், 3rd இன்டர்வியூன்னு என்ன செய்கிறாங்க, மெடிக்கல் செக்அப் கம்ப்ளீட்டாக ஸ்கூல் சைட்லேருந்து எங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணுறாங்க. காரணம் அது வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கும், ரொம்ப லாங் டைமாக இருக்கும், ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன செய்வாங்க, கம்ப்ளீட்டாக ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சார் அங்கே போனதுக்கப்புறம் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நாங்கள் எதுவுமே செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உலகத்தரமான, ஒரு மிகத்தரமான ஒரு எஜுகேஷன், ஒரு பயிற்சி, ஒரு ப்ராக்டிக்கலாக. எத்தனை ஆண்டு அது வந்து? 3 ஆண்டுகள் சார். 3 ஆண்டுகள் எங்களுக்கு 3 ஆண்டுகள் இந்த துறை சார்ந்து யார் யார் வந்து நல்ல தேர்ச்சி பெற்றவர்களோ அவங்க வந்து எங்களுக்கு நேரடியாக அவங்களே எங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு தளமாக அது இருந்தது. அதனால தான் இவ்வளவு சோதனைகள், நடிப்பு பயிற்சியவோ இந்த நாடகத்தை முறையாக கற்றுன்னு நினைக்கிறவங்க வந்து அந்த இடத்துக்கு போக விரும்புகிற காரணம், ஒன்று நம்மளுக்கு வந்து கையிலேருந்து நம்ம பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் 14,000 ரூபா நாங்கள் கட்டணும், அது கூட எங்களுக்கு ரீஃபண்டு தான். எங்களுக்கு எல்லா ஸ்டேயிலிருந்து எங்களுக்கு மந்த்லி 6,000 ஸ்காலர்ஷிப்லேருந்து, எங்களுக்கு ஃபுட்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க நினச்சிக்கிறாங்க, கவனிச்சுக்கிறாங்க. அது போக மிக சிறந்த பயிற்சியாளர்கள் வந்து எங்களுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. ஸோ அது எங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு லேர்னிங் ஸ்பேஸாக இருக்கும். அப்படி இருந்தது என்எஸ்டி. ஆனால் நான் என்எஸ்டி போகிறதுக்கு முன்னால் நான் 2வது வருஷம் நான் என்எஸ்டி செலக்ட் ஆகாதனால அந்த ஒரு வருஷம் நான் மட்டும் தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் நினாசம் கர்நாடகாவில் ஒரு 1 இயர் கோர்ஸ் இருக்குது சார். அது பேர் நினாசம் தேட்டர் இன்ஸ்டிடியூஷன், நினாசம்னு பேர். அங்கே போய் நான் தமிழ்நாட்டிலேருந்து முதல் முறையாக ஒரு ஆள் நான் படிக்க போனேன். ஆமாம். அங்கே வந்து கன்னடம் தான் சிலபஸாக இருந்தது. அங்கேயே என்ன செய்கிறாங்கன்னா, நான் போயிருந்தப்போ அங்கே ஒரு 3 நாள் இன்டர்வியூ நடந்தது. அதில் வந்து அவங்க 180 பேர் வந்திருந்தாங்க. 180 பேரில் ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 20 பேருக்கு அந்த ஒரு வருஷம் முழுவதும் பயிற்சி. ஸோ அதுவும் எனக்கு வந்து என்எஸ்டி எப்படி எனக்கு வேறு விதமான ஒரு அனுபவம்னா சார், இந்த நினாசம் வந்து எனக்கு இது ஒரு தனித்துவமான வேறொரு அனுபவமாக இருந்தது சார். அந்த 20 பேரில் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து 9:30 வரைக்கும் எங்களுக்கு லீவே கிடையாது, சனி ஞாயிறு லீவு கூட கிடையாது. கம்ப்ளீட்டாக நாங்கள் தியேட்டர் லேர்னிங் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த 20 பேர் தான் நாங்கள் குழுவாக இருப்போம். இங்கே 20 பேருக்கு ஒரு 7-8 டீச்சர் இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து காலையிலேருந்து ஆரம்பித்து இருட்டாறு வரைக்கும் தொடர்ச்சியாக லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். அங்கே ஒரு வருஷம் நான் இருந்தேன் சார். அங்கே பிறகுதான் அங்கே போகிறீங்க, அதை அட்டன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் நான் டெல்லிக்கு போனேன் சார். தேசிய நாடக பள்ளிக்கு நான் போனேன். இந்த அதுக்கு பிறகு வந்துட்டு நிறைய இப்போ நாடக பயிற்சி கல்லூரி நீங்கள் தனியாக வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க, சினிமாவிலையும் நடிச்சிருக்கீங்க. நான் பார்த்து இந்த மறுக்கப்பட்ட நீதி தமிழ் சிலம்பரசனுடைய அந்த 1.5 மணி நேர படத்தில் ஐகோ இருந்த அந்த கேரக்டர், அதை நீங்கள் எப்படி அதுக்குள்ளே நுழையிறீங்க, அதை எப்படி அது உள்வாங்கி நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அதை நடிக்கிறீங்க? அதை வந்து உண்மையாக எனக்கு நான் அங்கே வர்ற வரைக்கும் நான் நடிப்பேன்னு எனக்கு தெரியாது சார். என்னங்க இது, பயிற்சி பற்ற வச்சிருக்கீங்க, நீங்கள் ஏற்கனவே கூத்துப்பட்டில் இருந்திருக்கீங்க, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இதில் பயிற்சி பற்றிருக்கீங்க, தேசிய நாடக பள்ளி, நடிப்புன்றது தெரிஞ்ச விஷயம். ஆமாம். ஆனால் வர வரைக்கும் நடிப்பு எனக்கு தெரியாதுன்றீங்களே. நான் அதில் நடிக்கிறேன்னா எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நடிக்கிறேன்னான்றது நான் பயிற்சி அளிக்க தான் நினச்சி தான் வந்தேன் சார். அந்த அப்புறம் சிலம்பரசன் வந்து
நீங்கள் தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறீங்க, ம் ஐகோ ரோல் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னாரு. அது வரைக்கும் அந்த கேரக்டர் பற்றி எனக்கு தெரியாது. ம் ஸோ சரி ஓகே. ம் எனக்கு அவரோட ஏற்கனவே எஸ்டிஆர்னு ஒரு படம் பண்ணார். ம் அதில் நடித்ததில் எனக்கு அவர்கிட்ட எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸான ஒரு ஆக்டிங்கில் அவர்கிட்ட நான் சொல்லிக்கல. ம் ஆனால் அவர் கொடுத்த அந்த எஸ்டிஆர் வாய்ப்பில் நான் எதை கற்றுக்கணும்னு நினச்சேனோ அது கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த படம் இருந்தது. ம் ஸோ இப்போ இவர் வந்து இதை நீங்கள் நடின்னு சொல்லும்போது எனக்கு அந்த பாசிட்டிவ்னஸ் தான் எனக்கு தோணுது. சரி, இதை அக்செப்ட் பண்ணேன் நான். ம் சரி ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் சார் அதில் நான் வந்து ம் அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நான் பண்ணேன். ம் அவர் சொன்னதை தான் பண்ணீங்க. அவரு உங்களுக்கு தெரிஞ்சதை அங்கே உள்ள கொண்டுட்டு வரல. தமிழ் என்ன சொன்னாரோ அதை பண்ணேன். ம் நான் வந்து சரி ஒரு கேரக்டரைசேஷனாக அது இருக்கலாம் ம் அப்படிங்கும்போது மட்டும் அவன் வந்து ஏன் இங்கேருந்து பேசக்கூடாது, ம் அவனுக்குன்னு ஒரு டோனல் குவாலிட்டி இருக்கலாமே, ம் அவன் இங்கேருந்து பேச வேண்டாம், அவன் இங்கேருந்து பேசலாம் அப்படின்னு அந்த இடத்த மட்டும் நான் செட் பண்ணேன். ம் மற்றபடி அந்த கேரக்டரை பற்றி எனக்கு சொன்ன உடனே எனக்கு ஒரு இமேஜினேஷன் வந்தது, ஒரு கற்பனை வந்தது. ம் ஸோ அந்த பெர்சனாக நான் பிலீவ் பண்ணிட்டேன். ம் கேரக்டருக்கு டோன் மட்டும் செட் பண்ணேன். மற்றபடி அவர் எனக்கு உணர்வை வந்து இப்போ உதாரணம் நீங்கள் சொன்னீங்களே சார், காலில் வெளிப்படுத்தணும். அவர் ஷார்ட் காலில் வச்சுருந்தனால நீங்கள் வந்து அவ்வளோ வைப்ரண்ட்டான ஒரு கேரக்டர் நீங்கள் வெளிப்படுத்துங்கன்னு சொல்லும்போது அவரை தான் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். நான் ம் அவர் சொல்ல நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். ம் கேரக்டராக நான் அந்த கேரக்டருக்கு ஒரு டோன் தான் நான் செட் பண்ணேன். அவன் டோன் இப்படி இருக்கலாம், ம் எனக்குன்னு ஒரு டோன் இருக்கிற மாதிரி ம் அவனுக்குன்னு ஒரு பாத்திர படைப்பில் அவனுக்குன்னு ஒரு டோன் இருக்கும்ல. ம் நம்மளுக்கு நேர அவகாசம் இல்லைங்கிறதுக்காக கேரக்டரைசேஷன் விட்டுற வேண்டாம். ம் வெறும் இமோஷனலாக மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட வேண்டாம். ம் அட்லீஸ்ட் நம்ம இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ம் அவனை நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் மட்டுமே வச்சுக்க வேண்டாம். ம் வெறும் கதை கேட்டோம், இமோஷனலாக நடிச்சுட்டு அதோடு மட்டும் முடிச்சுக்கிடாம ம் நம்மளுடைய அடையாளத்திலேருந்து கொஞ்சம் விலகி அந்த கேரக்டருக்குன்னு ஒன்று இருக்குமே, ம் ஒரு வாக்கு இருக்குமே, ம் அவனுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குமே, ம் அவனுக்கு ஒரு ரிதம் இருக்குமே, ம் அவனுக்கு ஒரு ஃபெயிட்டேஜ், ஒரு எனர்ஜி இருக்கே, அதுவும் நம்ம கேரி பண்ணுவோம். இது சவால் தான். நம்ம ரொம்ப சவால் தான். நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் டைலாக் சொன்னோம், இமோஷனலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் போல் பண்ணலாம் சார். அது வந்து அது அவ்வளோ வந்ததுக்குமே கூட அவர் என் மேலே வச்சிருந்த ஒரு நம்பிக்கை, அவர் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம், அவர் எனக்கு கொடுத்த அந்த எனர்ஜி, அப்புறம் என் கூட இந்த நடிகர்கள், நாங்கள் வந்து அதை சினிமா மாதிரி நாங்கள் இல்லை சார். அதில் நாங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்துக்கு போயிட்டீங்க. அந்த கதைக்குள்ளே அந்த காலகட்டத்துக்கு போயிட்டோம். 1892 போயிட்டீங்க. ஆனால் பெர்சனலாகவும் நாங்கள் என்னன்னா எல்லாமே ஒரு டீமாக இருந்தோம். நம்ம வந்து ஒரு ஒரு டிட்டாச்மெண்ட்டாக இல்லாமல் இது நம்மது, இது நம்ம தான், நம்ம எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். அந்த மண்ணோட, அந்த மரம் செடி எல்லாத்தோடையும் அந்த மற்றபடி கேமராவுக்கு இல்லாமல் வெளியில் வேறு வேலைகள்லாம் செய்கிறது எல்லாமே நாங்களே டீமாக செஞ்சதுனால அந்த யூனிட்டி வேறு இருந்துச்சு. இது எங்களுடைய ஃபில்மு, நாங்கள் சேர்ந்து நடிக்கிறோம். அது எல்லாமே எங்களுக்கு ஃப்ரேம்குள்ளே வரும்போது நீங்கள் நடிக்கிறேன், நான் நடிக்கும்போது நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் நடிக்கவும் செய்கிறோம். ஆனால் பெர்சனலாக ஒரு கான்ஃபிடென்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். ஒரு எனர்ஜியை நம்ம பாஸ் பண்ணுறோம். அதுவுமே அதில் இருந்தது சார். கிட்டத்தட்ட 14 விருது வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். 14 விருதுகளை வந்து உலகம் முழுக்க இது வரைக்கும் வாங்கியிருக்கு. போய் கலந்துக்கிட்ட இடத்துலலாம் விருது வாங்கியிருக்கு இந்த திரைப்படம். இறுதியாக சர்வதேச திரைப்பட விழா ஆஸ்திரேலியாவில் நடக்கிறதுலையும் விருது. இந்த விருதுகள் இப்படி இவ்வளோ விருதுகள் வாங்கும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நீங்கள் நடிக்கும்போது இந்த படம் அதை நோக்கி நகரும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுங்களா? எனக்கு 100% இருந்தது சார். ஏன் என்னுடைய கோ ஆக்டர் கூட சில நேரங்களில் கோ ஆக்டருக்கு இது இவ்வளோ அவார்டு வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச என்னோட கோ ஆக்டருக்கு இது ஒரு அவார்டு கூட வாங்குமான்னு கூட அவங்க நம்பியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமாம். ஆனால் எனக்கு இருந்த காரணம் அந்த எஸ்டிஆர்
ம். எஸ்டிஆர்ல ஒரு அந்த படத்துல நானும் அந்த அதில் படத்தை பார்த்தேன். நடிக்கும்போது ம், ம், ஸோ அதை வந்து அவர் தமிழ் சிலம்பரசன் வந்து அந்த படத்தை வெறுமனே படம் எடுத்த உடனே போட்டு நிப்பாட்டாம ம். படம் எடுத்ததுக்கு அப்புறமும் இது எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ ம். அந்த வேலையை சரியா செய்வாரு அப்படிங்கிறதுல ம். எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்தது. ம். என்னோட கோ ஆக்டர் நான் சொல்லுவேன், ம். தமிழோட வேலை இங்கே மட்டும் முடியலை, ம். படம் முடிஞ்ச பிறகும் ம். இங்கேயோட மட்டும் முடியலை, படம் முடிஞ்ச பிறகும் இதோட பன்மடங்கு அவர் என்ன செய்வார், ம். வேலை செய்வார். ம். அந்த போஸ்டரில் ம். நம்ம படம் தெரியுமாங்கிறதான் டவுட்டாக இருக்கு. நிறைய அவார்டா என்ன சொல்வார், எப்படியும் அவர் அதை ஒரு அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுவார். அவர் ம். இந்த படத்தை யாருக்காக எடுத்தோமோ, ம். எந்த அழகியல் உணர்வோட எடுத்தோமோ அவர்களுக்கு ம். கொண்டு போய் சேர்க்காம அவர் ஸ்டாப் ஆக மாட்டாரு அப்படின்னு எனக்கு அப்பவே, அதுவும் கூட நான் இதுல நடிக்கிறேன் அப்படி நான் ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு காரணமா இருக்கும் சார். உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு கிடைக்கும் எப்படியும் அவர் கொண்டு போய் சேர்ப்பாரு, எப்படியும் இந்த படம் வந்து நல்லா வரப்போகுது, அவர் நடின்னு சொல்லும்போது நம்ம ஏன் மறுக்கணும், இது ஒரு காரணம் இருந்தது. ஆனா எனக்கு முன்னாலே தெரியும் இவர் இன்னும் கொண்டு போய் சேர்ப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். இல்லை, இப்போவே இது வரைக்கும் கலந்துக்கிட்ட எல்லா இடத்துலையுமே பெரிய விருதோடு தான் வந்திருக்கு. ஆமாம் சார். ஆனால் இதில் வந்து இதுக்கு இந்த விருதுக்கு காரணம், இவ்வளோ விருதுகளை வாங்குறதுக்கு காரணம், ஒரு படம் தேர்வு செய்யப்படுறதுக்கு எதை தான் எடுத்துக்குவாங்க, என்ன கதையை எடுத்துக்குவாங்களா, நடிப்பை எடுத்துக்குவாங்களா, இப்படி பல விஷயங்கள். ஆமாம் சார், ஆமாம் சார். இது இப்படி தேர்வாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? இந்த கதைக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சது என்ன, இதுக்கு தேர்வுக்கான காரணம் இதுவாக தான் இருக்குன்னு எதை நீங்கள் யூகிக்கிறீங்க? இந்த மறுக்கப்பட்ட நீதியில வந்து ஒரு சினிமா பாணி அல்லாத, ஒரு செயற்கைத்தனம் இல்லாத, ஒரு ஒரு இயல்பா வெளிப்படையா இருக்கிறது அதோடைய ஒரு ப்ளஸ் நான் நினைக்கிறேன் சார். அந்த படத்தோட அந்த படம் மேக்கிங் எடுக்கப்பட்ட விதம் அந்த படத்துடைய தனித்துவம் நினைக்கிறேன் சார். ஒரு இரவுல நடக்கிற கதை தான், ஒரு இரவு முழுக்க இரவு, உண்மையிலே இரவுல தான் எடுத்திருக்குது. ஆமா, உண்மையிலே இரவுலேயே எடுத்தாரு. எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்சது நடிப்புங்கிறது காட்டிலும் அந்த மேக்கிங். அவர் அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த விறுவிறுப்பா அந்த கதையை வந்து கணிக்க முடியாத ஒரு இடம் வரைக்கும் கொண்டு போனது. அப்புறம் இந்த படம் பேசக்கூடிய ஒரு கருத்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. அதோடைய முக்கால்வாசி வரைக்கும் அது இந்த கருத்து தான் பேசுதுன்னு நினைக்கிற இடத்துலேருந்து எனக்கு நடிக்கும் போதே வியப்பாக இருந்தது. சடன்லி அது கிளைமேக்ஸில் வந்து இது வந்து வேற ஒரு அரசியல் பேசுது. அரசியல் 1892 அப்படியே 100 வருஷம் மாறி 1992 நடந்த ஒரு சம்பவத்தோட முடியுது. ரொம்ப ஆச்சரியம். இதுதான் சார் உண்மை சம்பவத்தை வந்து சொல்லுது. இதுதான் சார் அதோட மிகப்பெரிய பலம் நான் நினைக்கிறேன். ஒரு மேக்கிங், இயக்குனர், அந்த உண்மை சம்பவம், நீங்க சொன்ன மாதிரி உண்மை சம்பவத்தோட இந்த நூற்றாண்டுகளை அவர் கனெக்ட் பண்ணிக்கிட்டது தான். காந்தாரி அம்மன் கோயில் சம்பவத்தை சொல்லி முடிக்கிறார். அதெல்லாம் அதுதான் அந்த படத்தோடைய ஆன்மா, சோல். நடிகர்கள் இப்போ நான் நடிக்காட்டாலும் யாருனாலும் அதை நடிக்க முடியும் சார். உண்மையில அது அப்படிதான் சார். நீங்க ஐகோவா எப்படி மாறினீங்க? அதுல ஐகோவா நான் மாறினதுக்கு அவர் அந்த ஐகோ கேரக்டரை பற்றி என்கிட்ட அவர் சொல்றாரு. அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கும். எனக்கு அந்த கேரக்டர் கேட்க கேட்க அவன் ஒரு நார்மல் ஹியூமன் இல்லை. அவனுக்குள்ள ஒரு 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 வெறித்தனமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரக்கன் மாதிரி, ஒரு அன்நேச்சுரல் ஒரு ஹியூமன் தான் அவன். அவன் நார்மல் ஸ்டேட்டஸில் இல்லை, அவன் இயல்பா இல்லை. அவன் இப்போ கனெக்ட் ஆகிருக்கிறது ஒரு குரோதத்தில் இருக்கிறான். இந்த படம் முழுவதும் அவன் அதுக்குள்ளேயே தான் இருப்பான். ஸோ அப்புறம் அனிமலாக நான் பார்க்கும்போது சில நேரங்களில் எருமையும் சில நேரங்கள் எனக்கு உருவமே இல்லாத ஒரு அப்சர்டான ஒரு இருண்மையான ஒரு வெயிட்டான ஒரு பொருளாகவும்
அது எனக்கு தோணும் சார் நடிக்கும்போது. அதெல்லாம் எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. அவர் சொல்ல ஒரு இமேஜினேஷன் ஆச்சு. நான் நினச்சிக்கிட்டேன் அவர் சொல்கிறதுக்குள்ளே அது இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு இமேஜினேஷன் நம்மளுக்குள்ளே வருது. அதுக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சென்ஸ் இருக்குது. அதெல்லாம் வார்த்தையில் விளக்க முடியாது. அதெல்லாம் உள்ளே இருக்கும்போது தான் அது அந்த பாத்திரத்துடைய ப்ரீத்திங் மாறுது, பாடி மாறுது, எனர்ஜி மாறினது. அதை அப்படியே ரிசீவ் பண்ண ஆரம்பித்தேன். அவர் சொல்ல அது எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவர் சொன்னது 75%னா ஒரு 25% ஃப்ரீ டைமில் நான் யோசிச்சு பார்த்துட்டேன். வரலாறு, இந்த கதை சம்பந்தப்பட்ட ஒரு வரலாறு, அது ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்துடைய அழகியல், அந்த காலகட்டம் பற்றி ஒரு உணர்வு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நாலேஜ் வைஸாகவும் கனெக்ட் ஆனேன். ஸோ அப்படி தான் இதுக்குள்ளே ட்ராவல் ஆனேன். ஒரு கேரக்டருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சார் 5W when, where, why, what, இப்படி 5W நம்ம என்ன, எங்கே, எப்போ, யார், எப்படி இந்த கேள்வி எழுப்புற மாதிரி. why அவன் ஏன் இதெல்லாம் செய்கிறான், இப்போ இவனுக்கு இந்த கேரக்டருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு, ஸோ இதுதான் ஒரு அல்டிமேட் எய்ம். நான் ஒரு செயல் செய்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்போ இப்போ இந்த படம் முழுவதும் நான் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த கதையில் எனக்கு அதை நான் தடுக்கணும், அதை கைப்பற்றணும். ஸோ அதை நான் காம்ப்ரமைஸே பண்ணல. இவன் அல்டிமேட் எய்மாக தான் இருந்துச்சு இந்த கேரக்டரில். அது பேசிக்கானது, அதை உள்வாங்கிட்டேன், அதையும் பிடிச்சிக்கிட்டேன். எஸ், நம்ம கதையில் எங்கேயுமே சிதறலை, நம்ம நோக்கமே அதுதான். அதுக்குள்ளே போனோம், அப்படி உள்ள என்ட்ரானோம் சார். அப்புறம் இந்த ஸ்பேஸ் ஒன்று சார், இது வேற ஒன்று. அந்த அவர் ஷூட் பண்ண இடம், அந்த காடு, அந்த ஆறு, அதுக்குள்ளேயும் ஒரு எனர்ஜி இருக்கு சார். அதோட சேர்ந்து ஒரு மனிதனை நீங்கள் கற்பனை செய்யும்போது அந்த இலைகளோட சேர்ந்து அந்த இருள் இருக்குல்ல சார், இருள் எங்கேயோ தூரத்தில் கேட்கக்கூடிய ரியலான சவுண்ட் இருக்கு. அது இமேஜினேஷனுக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில இருக்கு, மைய புள்ளியில் அது இருக்கு, நாங்கள் இருக்கு. சில நேரங்களில் இமேஜினேஷனே பண்ண வேண்டாம், எல்லாமே இருக்குது. சில நேரங்களில் இமேஜினேஷன் பண்றேன். இந்த ரெண்டு மெர்ஜாக்கூடிய இடத்துல அவர் அந்த களத்தையே அமைச்சிருந்தாரு. இப்படி காடு காடுமே கூட ஒரு காட்டுடைய மனிதனா, இன்னும் சொல்லப்போனால் அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருங்களை போல 2 காலில் பேசக்கூடிய நம்மளும் ஒரு ஜீவன், அவ்வளோதான். நம்மளும் வேட்டையாட தான் செய்கிறோம், நம்மளுக்குள்ளேயே அந்த இது இருக்கத்தான் செய்யுது. அதுதான் நீங்கள் இந்த விருதுக்கான காரணமும் அதுக்குள்ளே இருக்கிற விடயமும் இதுதான். பாத்திரத்துக்குள்ள நுழைஞ்சதுக்கு ஒரு காரணம், படம் விருதுக்கு அது உருவாக்கப்பட்ட விதம், அந்த கதை, அந்த படம் சொல்ல வர இது, அது தொடர்ச்சியாக அது விறுவிறுப்பாக இருக்கிறது, அது எல்லாமே காரணமாக இருக்கும். பரவாயில்ல. தொடர்ந்து நம்ம நிறைய சந்திப்போம், பேசுவோங்க. நம்ம இதை பற்றி நம்ம பேசணும், நிறைய விவாதிக்கணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். எஸ்.